கரிகால சோழன் என்னும் சோழ மன்னனால் 2ஆம் நூற்றாண்டில், அதாவது சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன் கொங்கு தேசத்தில் நொய்யல் நதிக்கரையில் மிக பிரம்மாண்டமான கலை நுணுக்கத்துடன் எழுப்பப்பட்டதே இந்த பேரூர் பட்டீஸ்வரம் திருத்தலம். இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி அம்மனுடன் அருள்பாலிக்கிறார். இங்கிருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கம் என்றே நம்பப்படுகிறது. தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக இத்திருக்கோயிலின் தூண்கள் அமைந்துள்ளன. இக்கோயிலின் மற்ற சிறப்பு பெயர்கள் பிப்பலாரண்யம், காமதேனுபுரி, பட்டிப்புரி, ஆதிபுரி, தட்சிண கைலாயம், தவசித்திபுரம், ஞானபுரம், சுகலமாபுரம், கல்யாணபுரம், பிறவா நெறித்தலம், பசுபதிபுரம், மேலை சிதம்பரம் போன்ற பெயர்களாலும் வழங்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பட்ட ஸ்தலமாகும். 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் இக்கோயிலுக்கு வருகை புரிந்து தேவார பாடல்கள் பாடியிருக்கிறார். பிற்காலத்தில் சோழ பேரரசன் 1ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இக்கோயிலில் அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு கோயிலுக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு நன்கொடைகள் அங்குள்ள சுவர்களில் ஆவணப்படுத்தப்பட்டன. பின்னர் 17ஆம் நூற்றாண்டு வரை கொங்கு சோழர்கள், போசள பேரரசு, விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னர்கள் ஆட்சியின் கீழ் பல்வேறு நன்கொடைகள் இக்கோயிலுக்கு அளிக்கப்பட்டு வந்துள்ளன. இக்கோயிலில் கனக சபை 17ஆம் நூற்றாண்டில் அழகாத்திரி நாயக்கரால் கட்டப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் 63 நாயன்மார்களை கொண்ட மண்டபம் கட்டப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் கல்யாண மண்டபம் மற்றும் முன்மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு விமானமும் செப்பனிடப்பட்டது. சரி, இனி இக்கோவிலுக்கு சுயம்பாக வளர்ந்த சுயம்பு லிங்கத்திற்கு பட்டீஸ்வரர் என்று பெயர் எப்படி வந்தது என்பதை காண்போம். ஒரு சமயம் பிரம்மதேவர் தனது படைப்பு தொழில்களுக்கிடையே சோர்வுற்று கண்ணயர்ந்து விட்டார். இதை அறிந்த திருமால் காமதேனுவை அழைத்து, நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார். அதன்படி காமதேனுவும் இமயமலையில் அருந்தவம் இருந்தாராம். ஆனால் சிவபெருமான் அருள் சித்திக்கவில்லை. அச்சமயம் நாரத முனிவர் தட்சிண கைலாயம் பற்றி சொல்ல, அதன்படி காமதேனுவும் தனது கன்றுடன் அந்த இடத்தை அடைந்தது. அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சி நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்து தவம் இருந்தது. ஒரு நாள் காமதேனுவின் கன்றான பட்டி அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் குவிந்திருந்த புற்றை விளையாட்டாய் குலைத்து விட்டது. கன்றின் குளம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுத்த பதிந்து விட்டது. பதறிப்போன காமதேனுவின் வருத்தத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் தோன்றினார். பார்வதி தேவியின் வளைத்தழும்பை என் மார்பகத்தில் ஏற்றது போல் உன் கன்றின் குளம்படி தழும்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். இது முக்திதலம் என்பதால் நீ வேண்டும் சிருஷ்டி ரகசியத்தை இங்கே அருள முடியாது. அதை திருக்கருவூரில் அருளுகிறேன். இங்கே நீ தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தை காணலாம். உன் நினைவாக இத்தலம் பட்டிபுரம், காமதேனுபுரம் என்று வழங்கப்படட்டும். எனக்கு பட்டிநாதர் என்ற ஒரு திருப்பெயரும் இவ்வூரில் வழங்கட்டும் என்று அருளினார். இப்பிராணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் சிவலிங்கத்தின் திருமடியில் குளம்படித்தழும்பை இன்றும் காணலாம். இந்நிகழ்வின் காரணமாக இக்கோவிலில் இருக்கும் இறைவன் பட்டீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். மேலும் இத்தலம் தேவாரம் போன்ற பல சமய இலக்கியங்களிலும் பல வரலாற்று இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகழ் மூலமாக இத்தலத்தை பற்றிய 5 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தகவல் கிடைக்கின்றன. சோழர்களின் பூர்வ பட்டயம் இவ்வாலயத்தின் வரலாற்றையும் இத்தலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றியும் தகவல்களை கொண்டுள்ளது. இக்கோயிலில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகளில் இருந்து 1000 வருடங்களுக்கு முன் இருந்த வழக்கங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது.
அப்போது கோயில் தேர் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வரும். இத்தேரில் பட்டீஸ்வர பெருமான் தன் பச்சை நாயகி அம்மனுடன் உலா வந்து அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார். மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் 4 வம்ச பட்டக்காரர்கள் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைப்பார்கள். இக்கோவிலில் பல்வேறு கோபுரங்களும் மண்டபங்களும் உள்ளன. இக்கோவிலின் மண்டபம் ஒன்றில் நடராஜர் சிலை உள்ளது. அம்மண்டபத்தின் தூண்களில் அழகிய சிற்பங்களும் அதன் மேற்கூரையில் கல்லால் ஆன சங்கிலியும் அமைந்துள்ளன. இக்கோவிலில் பட்டி விநாயகர் சன்னதியும் அரச மரத்தடியில் அரசம்பலவாணர் சன்னதியும் அதாவது சிவபெருமான் சன்னதியும் அமைந்துள்ளன. அந்த அரச மரத்தின் அடியில் சிவபெருமான் தாண்டவமாடியதாக நம்பப்படுகிறது. இக்கோவிலில் பிறவா புலி அதாவது மறுபிறவி இல்லாத புளிய மரம் மற்றும் இரவா பனை அதாவது இறப்பே இல்லாத பனைமரம் ஆகியவை தல விருட்சங்களாக வளர்ந்துள்ளன. பல வரலாற்று சிறப்புகளையும் அற்புதங்களையும் பிரம்மாண்டங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த மாபெரும் ஸ்தலத்தின் பங்குனி உத்திர திருவிழாவின் தேர் திருவிழாவான இன்று இந்த ஸ்தல வரலாற்றினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது கிங் டிவி.